திரளாக கூடியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வை தொடர் நிகழ்வுகளாக 30ஆம் தேதி வரையில், 3ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையில் 28 நாள் நிகழ்வாக ஒருங்கிணைத்து சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 12வது நாள் நிகழ்வு. இன்றைக்கே 2 நிகழ்வுகள். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதைப் போல 365 நாட்களும் கட்சி பணி செய்யக்கூடிய ஒரு களப்பணியாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது, மலைப்பாக இருக்கிறது. வரும்போதெல்லாம் அவரை நான் அண்ணாந்து பார்க்கிறேன், வியந்து பார்க்கிறேன். மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி நடத்தினால் கூட நமக்கு சோர்வு வந்து விடுகிறது. எல்லோரையும் ஒருங்கிணைப்பது என்பது சாதாரணமான வேலை அல்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு துண்டறிக்கை தயாரிப்பது பெரும் போராட்டம். இந்த துண்டறிக்கை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பேர் விடாமல் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு பெயர்கள், நூற்றுக்கணக்கான பெயர்கள். இதெல்லாம் உட்கார்ந்து முறைப்படி எழுதி, முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள், இளைஞரணி, மகளிரணி, தொழிலாளரணி, தொண்டரணி, 20-25 துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், யாரையும் விடக்கூடாது. நான் வந்து உட்கார்ந்ததும் பெண்கள் எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு அப்படியே என்னென்ன தோராயமாக முன்வரிசையில் ஒரு 40 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு 30 பேர், 35 பேர். கொஞ்சம் ஒரு 10 நாற்காலி காலியாக இருந்துச்சு. நான் வரும்போது கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் நிரம்பிடுச்சு. பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சரியான நேரத்திற்கு மாவட்ட செயலாளர் வந்து விட்டார், நம்முடைய மாவட்டம் வந்து விட்டது, போய் நாம் உட்கார வேண்டும், ஆஜராக வேண்டும், வந்ததும் நம் முகத்தை தேடுவார், நம்மை பார்ப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு இங்கே வந்து எல்லோரும் அமர்வதை என்னால் பார்க்க முடிந்தது. இது சாதாரணமான ஒன்றல்ல. இப்படியெல்லாம் இந்த கழகம் கட்டுக்கோப்பாக இருப்பதால் தான் தொடர்ந்து ஆட்சியிலும் இருக்க முடிகிறது. சும்மா எல்லாரும் ஒரு பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. கட்சிக்கான பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகிவிட முடியும் அப்படின்னு அப்படி உசுப்பு விடுறாங்க. இதுதாங்க அடுத்த முதலமைச்சர் உசுப்பி விட்டுறாங்க. திமுக தொடர்ந்து அண்ணா ஒரு முறை முதலமைச்சரானார், கலைஞர் 5 முறை முதலமைச்சரானார், இன்றைக்கு தளபதி ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது என்ன புழுக்கில் நடக்கிற விஷயமா? இது ஏதோ சும்மா போகிற போக்கில் ஜெயிச்சுட்டு போகிற விஷயமா? கிளை வாரியாக ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று, இந்த துண்டறிக்கை ஒரு சான்று, இந்த அழைப்புதல் ஒரு சான்று. அப்படி இந்த இயக்கத்தை உயிரோட்டத்தோடு வைத்திருப்பதற்கு வலுவான ஆளுமை தேவை. அதற்கு அண்ணன் சேகர் பாபு ஒரு சான்று. நமக்கே போர் அடிச்சு. ஏன்னா டெய்லி நிகழ்ச்சினா எப்படி? அது தினம் நிகழ்ச்சி. அதுவும் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு ஏதாவது உதவிகளும் செய்துக்கிட்டே இருக்கணும். புடவை கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், வேஷ்டி தரணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும், ஆட்டோ ரிக்ஷா கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது? கையில் பணம் இருந்தால் செஞ்சிட முடியாது. பணம் இருக்கிறவங்கள எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒன்று
அதுக்கு மனசு வரணும். ரெண்டாவது வந்து அது ஒரு பர்சனாலிட்டி, அது ஒரு லீடர்ஷிப். அது ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் இழுப்பான். முன்னால் ஒரு பக்கம் இழுப்பான், இன்னால் ஒரு பக்கம் இழுப்பான், மூத்தவன் ஒரு பக்கம் இழுப்பான், இளையவன் ஒரு பக்கம் இழுப்பான். பயங்கர பிரச்சனைகள் வரும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். படாத பாடுபட வேண்டியிருக்கேன். இன்றைக்கி இத்தனை வருஷத்தில் நான் போய் உட்காந்து கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்துட்டு பேரெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா போட்டு அடிக்கணும். அதுக்கே கோச்சிக்குவாங்க, எங்கள் பேரை போடல, உங்கள் பேரை போடல, ஏன் என்னை கூப்பிடல. மேடைக்கு மேடை இந்த மாதிரி வந்து எழுதி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் படிக்கலைன்னா அப்புறம் எனக்கு கீழே இறங்கினோடனே சண்டை போடுவாங்க, பிரச்சனை வரும். இப்போ ஒரு கட்சியை நடத்துறதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதாரம் இருந்தால் கூட அரசியல்வாதிகள்கிட்ட எவ்வளவு கொட்டினாலும் போய்கிட்டே இருக்கும் சுரங்க மாதிரி. அவ்வளவு செலவு வரும். ஆனால் எல்லாரும் மனம் விட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த செலவை எதிர்கொள்வது, பொதுமக்களுக்கு உதவி செய்வது, ஏழை எளியவர்களை முடிஞ்ச வரையிலும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது, காலேஜ் நேரத்தில் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், என்னென்ன கோரிக்கை. அரசியல்வாதியை பார்த்தாலே அப்படியே ஆப்ளிகேட்டரி மாப் வந்து சூழ்ந்துவாங்க. வெறும் கோரிக்கை கும்பலாக வந்து சூழ்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு முன்னால் தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. அமைச்சரை பார்த்துட்டோம், உடனே பேப்பரை ரீட்டு, உடனே ஒரு பேப்பரை எடுத்து எழுதி எனக்கு அதை செய், இதை செய், பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ரெடியாக இருப்பாங்க. அரசியல்வாதி இப்போ எங்கே நின்னாலும் ஒரு 100 அப்ளிகேஷன் வந்துடும், 200 அப்ளிகேஷன் வந்துடும். எல்லா தலைவர்களும் அதை வாங்கி முழுசாக பிரித்து படித்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. வாங்கி பிஏ கையில் கொடுத்துட்டா அவன் எங்கேயோ தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் அதெல்லாம் வாங்கி படித்து அதுக்கு தொடர்புடைய ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? இது திருமாவளவன் கொடுத்துருக்கிறாரா, அவர் கூப்பிடுவா, ஃபோனில் போடு, இது முடியும், இது முடியாது, இது முடியாதுண்ணே, அப்புறம் பார்க்கலாண்ணே, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இது அவரை பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை. இது ஒரு வகையான லீடர்ஷிப். இது ஒரு ஆளுமை. என்று இதை ஃபேஸ் பண்ணணும். இதை ஃபேஸ் பண்ண முடியாதவன் டென்ஷன் ஆவான், கத்துவான், கோவப்படுவான், எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அது எரிஞ்சு எரிஞ்சு விழுறதுக்கு காரணம் எதிரில் வர்றவங்க கிடையாது, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாத இயலாமை. அது நிறைய பிரச்சனை வருது, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியாது. அது அவனுடைய இயலாமை வந்து கோபமாக மாறும். அப்படிலாம் கோபப்படாமல் வரக்கூடிய அனைவரையும் அரவணைப்பது, முடிந்த உதவிகளை செய்வது, உதவி நலத்திட்டங்கள், அதுக்கு நலத்திட்டங்களை ஏற்பாடு செய்து ஆங்காங்கே எவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறான். அதை மட்டுமே கின்னஸ் ரெக்கார்டில் வரும். அதை போடணும்னா கின்னஸ் ரெக்கார்ட்லேயே போடலாம். PK சேகர் பாபு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு போடலாம். இதில் என்ன பெரிய வியப்புன்னா, திமுகவில் சேகர் பாபு ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு பார்த்தா நூற்றுக்கணக்கான சேகர் பாபுகள் இருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆட்சி. இவரை விட்டுட்டு இன்னொரு மாடு பார்த்தா அவரு வேற மாதிரி ஸ்டைலில் வேலை செய்கிறாரு. அதுவும் நமக்கு பார்க்கறதுக்கு மலைப்பாக இருக்குது. நான் ஒரு கட்சியை நடத்துகிறேன், நான் வந்து இந்த அளவு வியந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கட்சியை நடத்தும் போது என்னென்ன நெருக்கடிகளை சந்திக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் என்னால் இதெல்லாம் உணர முடியுது. இல்லைன்னா இது போகிற போக்கில் ஏதோ செய்கிறாரு, அவர் அமைச்சர், அவர் கையை நீட்டினா அவர் செய்வார், இவர் அப்படிலாம் கிடையாது. ஒரு கை நீட்டிட்டு ஒருத்தன் அப்படிலாம் வேலை செய்ய முடியாது. அவருக்கும் இடையில் அப்படி ஒரு பாண்டிங் இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அவர் கூப்பிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு இந்த கூட்டத்தை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா வேலை நடக்காது. அந்த யார்கிட்ட இவர் வேலை வாங்குறாரோ அவருக்கு இவருக்கு இடையில அப்படி வந்து ஒரு அந்நியமான நம்பிக்கைக்குரிய உறவு இருந்தால் மட்டும்தான் அது நிகழும். அவருக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கணும், இவருக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது இருக்கு பாருங்க, உறவை, அதுதான் லீடர்ஷிப். அப்படியெல்லாம் இந்த கட்சியை, கழகத்தை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக உயிர்ப்போடு வைத்திருக்கிற காரணத்தினால்தான் 2026 ஆட்சியை கைப்பற்ற போகிறது. ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். ஏன் உங்களுக்கு அந்த ஆசை வரல அப்படின்னா, நானூறு ரவுடின்னு வடிவேல் வண்டியில் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா. என் உயரம் எனக்கு தெரியும்.
என்னை வண்டியில் ஏற்றுன்னு வடிவேல் ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது. அப்படி சில பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நானும் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அதுதான் நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு முன்கூட்டி இது ஒரு வகையான மேனியா, இது ஒரு வகையான மனநோய். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு பார்த்தா அண்ணன் கரெக்டாக சொல்கிறாரு. அதாவது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயத்த இவங்களே முடியும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, செயல் திட்டங்களெல்லாம் வெளியிடுவாங்க, பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க, அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம், அவங்களே அதில் சந்தோஷப்பட்டுவாங்க. இப்போ திமுக இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்து எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை நெருக்கடிகளை சந்தித்து நிமிர்ந்து நிற்கிறது என்று பார்க்கிற போது கலைஞர் எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்திருக்கிறார். இதை நான் பல மேடைகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். வேறு யாருக்கும் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தது கிடையாது. கலைஞர் முதலமைச்சரானவுடன் மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்கிறார் எம்ஜிஆர் மூலமாக. எம்ஜிஆர் அப்போ ரொம்ப செல்வாக்கு மிகுந்த திரை கதாநாயகர். அவர் கட்சி விட்டு வெளியே போகும்போது கலைஞர் பேச்சு வேற மாதிரி, சண்டமாறுத பேச்சாளர். அந்த நிலையிலும் கூட கட்சியை சிதறவிடாமல் கட்டி காப்பாற்றிய ஆளுமை கலைஞரின் ஆளுமை. இது இல்லாம 76 விசா, 91 ராஜீவ் படுகொலை, இது ரெண்டும் மிகப்பெரிய சோதனை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. 76 மிசாவில் அவர் என்ன பாடுபட்டார், எப்படி இந்த கட்சியை கட்டி காப்பாற்றினார், எப்படி அவர் சாதுரியமாக செயல்பட்டார், அது ஒரு பெரிய வரலாறு. உங்களுக்கு தெரியும், அதை விவரித்து சொல்ல தேவையில்லை. 91 ராஜீவ் படுகொலை திமுக தான் காரணம் என்று எடுத்த எடுப்பிலே எந்த புலன் விசாரணையும் நடத்தாமல் அரசியல் செய்தார்கள். கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தார்கள். திமுக அலுவலகங்களை சூறையாடினார்கள். தேர்தல் வந்தது, 232 தொகுதிகளில் தோல்வியை தழுவியது. அதுபோல ஒரு நெருக்கடியை திமுக அதற்கு முன்னும் சந்தித்ததில்லை, பின்னும் சந்தித்ததில்லை. மீண்டும் சாம்பலில் இருந்து உயிர் பெற்று எழுந்த பீனிக்ஸ் பறவை போல் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் மீண்டு எழுந்தது. ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துவது என்றால் சாதாரணமான ஒன்றல்ல. இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் சந்தித்த கலைஞர் அவர்கள் சர்வைவல் என்பதற்காக, எப்படியாவது வாழ வேண்டும் என்பதற்காக, தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை விட்டுக் கொடுத்து சமரசம் செய்து கொண்டு தன்னை இழந்து நிற்கவில்லை. அப்போதும் கூட அவர் முன்வைத்த அரசியலை ஒருபோதும் கைவிடவில்லை. சனாதன எதிர்ப்பை கைவிடவில்லை, சமூக நீதியை கைவிடவில்லை, மாநில சுயாட்சியை கைவிடவில்லை, எதிர்த்து நின்றார். இந்தியாவிலேயே எந்த மாநில முதலமைச்சரும் எண்ணி பார்க்காத ஒன்றை அவர் எண்ணி பார்த்தார். மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஸ் ஆய்வு செய்வதற்கு கமிட்டி போட்டார். ஜனார்த்தனன் கமிட்டி. எந்த மாநில முதலமைச்சரும் அப்படி சிந்திக்கவில்லை. ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் என்னையா ரிலேஷன்ஷிப், கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, அதை ஆய்வு பண்ணி எனக்கு ஒரு அறிக்கை கொடு. இந்தியாவிலேயே முதல் ராஜமன்னார், மன்னிக்க வேண்டும், ராஜமன்னார் கமிட்டி, அண்ணன் கரெக்டாக சொன்னாங்க. இப்போ அண்மையில் இறந்து போனவர் ஜனார்த்தனன், அவர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்காக போடப்பட்ட கமிட்டி.
ராஜமன்னார் குழு. ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஸ், இது பெரும்பாலும் மத்திய அரசை பகைச்சி யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல 356 உறுப்பு, ஆர்டிகிள் 356 ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க ரொம்ப ஈஸியா. அதனால எதுக்கு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அப்படியே அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் எதிர்த்து நின்றார். மாநில அரசுகளுக்கான உரிமைகளில் மத்திய அரசு தலையிடக்கூடாது, குடியரசு தினத்திலும் சுதந்திர தினத்திலும் ஆளுநரே என்ன கொடியேற்ற வேண்டும், முதலமைச்சரும் கொடியேற்ற வேண்டும். கேட்டவர் கலைஞர். இன்றைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒரு நாள் சுதந்திர தினம் என்று கருதுகிறேன், முதலமைச்சர் கொடியேற்றுகிறார்கள் கோட்டையில. அந்த உரிமையை மீட்டு தந்தவர் கலைஞர். கட்சிக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருந்த சூழலிலும் கூட டெல்லியில் ஆட்சியில் இருப்பவர்களோடு சண்டை போடுகிற அந்த ஃபைட்டிங் நேச்சர், சண்டை போடுகிற துணிச்சல், மாநில அரசுகளுக்கான உரிமைகளை இழந்துவிடக்கூடாது என்கிற அந்த போர்க்குணம். அண்ணா இறந்த பிறகு கட்சி கழகத்தை அவர் தலைமையேற்ற போது 5 முழக்கங்களை அவர் முன்வைக்கிறார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். நாங்கள் அண்ணாவை எங்களுடைய கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டோம். அவர் என்ன வழியில் போனாரோ அந்த வழியில் நாங்கள் பாடுபடுவோம். தனக்குன்னு எந்த வழியும் கிடையாது, நாங்கள் அவரை பின்பற்றுவோம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம். அவர் எப்படிப்பட்ட பார்வை உள்ளவங்க அதை புரிஞ்சுங்க. எந்த ஆதிக்கமும், ஆணாதிக்கம் கூடாது, சாதி ஆதிக்கம் கூடாது, மத ஆதிக்கம் கூடாது, மத்திய அரசு ஆதிக்கம் கூடாது, முதலாளித்துவ ஆதிக்கம் கூடாது, எவனும் இன்னொருத்த மேல ஆதிக்கம் செய்யக்கூடாது. டாமினன்ஸ், உயர்ந்த சாதி அப்படிங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது, ஆண்கள் என்கிற ஆணவம் இருக்கக்கூடாது, முதலாளிகள் என்கிற ஆணவம் இருக்கக்கூடாது, டெல்லி அரசு என்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. அதை எதிர்ப்போம். ஆதிக்கமற்ற சமூகத்தை அமைத்தே தீருவோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். மொழி சார்ந்த அந்த பார்வை, எங்களுக்கென்று ஒரு மொழி இருக்கு, அது பாரம்பரியம் உள்ள மொழி, தொன்மை வாய்ந்த மொழி, எல்லா வளமும் நிறைந்த மொழி, இலக்கிய வளம் நிறைந்த மொழி, இலக்கண வளம் நிறைந்த மொழி, பிறமொழி சார்பு இல்லாமல் இயங்குகிற, தனித்து இயங்குகிற வல்லமை வாய்ந்த மொழி, பல மொழிகளுக்கு தாய்மொழி. எங்கள் மொழியை சிதைப்பதற்கு நீ இன்னொரு மொழியை எங்கள் மீது திணிக்க முயற்சித்தால் அதை எதிர்ப்போம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. கலைஞர் எழுதின முழக்கங்கள்ல இதை சொல்றதுதான் சொன்ன. இந்த முழக்கங்களை சொல்லி வந்தேன். அவர் 1969 முதலமைச்சர் ஆகிறார். அண்ணா இறந்த போது அப்ப அவருக்கு 45 வயசு, 44 வயசு. 44 வயதுல முதலமைச்சர் ஆகிறார், கட்சிக்கு தலைவரும் ஆகிறார். கழகத்தினுடைய அமைப்பு விதிகளை எல்லாம் மாற்றுகிறார், கொள்கை முழக்கங்களை வரையறுக்கிறார். அந்த கொள்கை முழக்கங்களை வரையறுக்கிற அந்த நாளிலேயே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் இப்படி சிந்திக்கவில்லை. அப்ப காங்கிரஸ் மேல டெல்லியில இருந்துச்சு, கீழும் டெல்லியில மாநிலங்கள்ல காங்கிரஸ் நிறைய மாநிலங்கள் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி சிந்திக்க தோணாது. அதன் பிறகு மெல்ல மெல்ல மாநில கட்சிகள் வளர்ந்தன, வேற கட்சிகள், காங்கிரஸ் அல்லாத கட்சிகள். காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் வளர்ச்சி அடைந்து ஆட்சியை கைப்பற்றிய சூழலிலும் கூட மாநிலத்திற்கு சுயாட்சி வேண்டும் என்று கேட்கவில்லை. தன்னாட்சி அல்லது சுயாட்சி. சுயம்னா வடமொழி, அதனால தன்னாட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர், பரந்த பார்வை உள்ளவர்,
ஜனநாயக சிந்தனை உள்ளவர், சகோதரத்துவ சிந்தனை உள்ளவர், சமத்துவ சிந்தனை உள்ளவர். அதனால்தான் சமத்துவ பெரியார் என்று கலைஞரை நாங்கள் அடையிட்டு அழைத்தோம், பட்டம் வழங்கினோம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், அது ஒரு முழக்கம், 5 முழக்கங்கள்ல. அதை தோழர்கள் பின்னால் இருந்து நினைவூட்டுகிறார்கள். 5 முழக்கங்கள்ல இன்னொன்று, வன்முறை கூடாது, வறுமையை துடைக்கணும், ஆனால் அதை வன்முறையால் செய்யக்கூடாது, சமூக நல்லிணக்கம் தேவை, சகோதரத்துவம் தேவை. எந்த அளவுக்கான ஒரு சீரிய பார்வை, கூரிய பார்வை, நேரிய பார்வை கலைஞரிடத்தில் மேலோங்கி இருந்தது என்பதை நாம் உணர வேண்டும். நான் திரும்ப திரும்ப சிந்தித்து பார்த்து வியப்படைவது ஒன்று என்னவென்றால், இந்தியா முழுவதும் எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் ஒரே கிராமத்தில் வாழ்வதை விட்டு ஒரு சாதியை மட்டும் தனியே வைக்கிற ஒரு வாழ்க்கை முறை இங்கே உருவாகி இருக்கிறது. ஒரு கிராமத்தில் 10 சாதிகள் இருக்கின்றன என்றால் 8-9 சாதிகள் ஒரு தெருவிலும், அதுக்கு ஊர். ஒரு சாதியை மட்டும் சேரி என்று தனியே, ஒரே கிராமம், ஆனால் 2 வாழிடம், 2 ஹேபிடேஷன், 2 வாழிடம். இது எப்படி உருவானது? யார் இதை டிசைன் செய்தது? எப்படி இந்தியா முழுவதும் இதை இம்ப்ளிமெண்ட், நடைமுறை செய்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள்? இன்னைக்கு நீங்க கிராமத்துக்கு போனா, ஒரு கிராமம் அப்படின்னா அந்த கிராமம் ஒரே பேரா இருக்காது. இது காலனியும்பா, இல்ல நான் சேரியும்பா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பேர் சொல்லுவேன். அதுதான் ஊர், இது ஊர் இல்லை. இதை 2 ஒன்னாக்க முடியாது. ஆனா இந்த மக்களை 2 பேரும் ஒன்னாக்க முடியும். எவ்வளவு ஆழமாக இதை பற்றி அவர் சிந்தித்திருந்தால், அவர் உள்ளுக்குள் பெரியாரியத்தை உள்வாங்கி இருந்தால், அண்ணாவை உள்வாங்கி இருந்தால், இதை சிந்தித்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அதுதான் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டம். நான் 100 வீடு கட்டுவேன் சமத்துவபுரத்தில். அதுல எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வீடு மாறி ஒரு வீடு அடுத்த வீடு மாறி குடியிருக்கணும். அதை விருப்பம் உள்ளவனா இங்க வா, உனக்கு வீடு தரேன். இதுல உடன்பாடு உள்ளவர்கள்லாம் வாங்க. நீங்க கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா, கோனார் தெருவுனா மொத்தமும் ஒரு 10 வீடு கோனாரா வீடா இருப்பாங்க. கோனார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளைமார் வீடு இருக்காது. பிள்ளைமார் வீடு பக்கத்தில் ஒரு படையாட்சி வீடு இருக்காது. படையாட்சி வீடுனா 20 வீடுனா 20 வீடும் வெறும் படையாட்சி வீடா இருக்கும். அது கோனார் தெருவுங்க, இது பிள்ளைமார் தெருவுங்க, இது படையாட்சி தெருவுங்க, இது ரெட்டிமார் தெருவுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு சாதி வீட்டுக்கு இன்னொரு சாதி வீடு 2 சேர்ந்து இருப்பதில்லை, இணைந்து இருப்பதில்லை. அந்த ஊர் ஓரத்தில் ஒரு வண்ணானுக்கு வீடு வச்சிருப்பாங்க, ஒரு பரியேரிக்கு வீடு வச்சிருப்பாங்க. வெல் டிசைன்டு ஹேபிடேஷன். இந்த மாதிரி ஒரு செட்டப் யார் இப்படி எவன் ஆர்கிடெக்சர்னே தெரியல. ஒரு கிராமத்தில் இப்படி தான் இருக்கணும். கோயில் இந்த இடத்துல இருக்கணும், குளம் இந்த இடத்துல இருக்கணும், இந்த குளத்தில் இத்தனை துறைப்பாடு இருக்கணும், இந்த துறைப்பாட்டில் அந்த சாதிக்காரன் அதில் இறங்கி குளிக்கணும், இந்த சாதிக்காரன் இதில் இறங்கி குளிக்கணும், பொம்பளைங்க இந்த இடத்துல இறங்கி குளிக்கணும். இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பை காலம் காலமாக அனுமதித்த நிலையை மாற்றி எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழகத்தில் தந்தை பெரியார், அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த மாமனிதர்களின் கொள்கை வழிகளில் வந்த ஒரு வழித்தோன்றல்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால்தான் அவரால் சமத்துவபுரம் ஒரு திட்டத்தை உருவாக்க முடியுது. வேற எந்த முதலமைச்சருக்கு அந்த சிந்தனை வரல, எந்த தலைவருக்கு அந்த சிந்தனை வரவில்லை. சமூக நீதியின் மீது அவருக்கு இருக்கிற பிடிப்பு, சமத்துவத்தின் மீது அவருக்கு இருக்கிற பிடிப்பு. அப்படிப்பட்ட அந்த தலைவர் மாநில அரசுகளுக்குள்ள உரிமைகளில் இந்திய ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது, அது மாநில உரிமை என்பதையும் தாண்டி மாநில சுயாட்சி என்கிறார். மாநில சுயாட்சி என்றால் மாநில அரசுகளுக்கும் இறையாண்மை உண்டு என்கிறார். அதுதான் முக்கியமானது. சாவரினிட்டி என்பது
டெல்லியில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாநில அரசுக்கும் சாவர்னிட்டி உண்டு. அதனால் எங்கள் இறையாண்மையில் நீ தலையிடாதே. அதே நேரத்தில் நாங்கள் தனி, நீங்கள் தனி என்று இல்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான். நீ டெல்லியிலே இருக்கிறாய், நீ யூனியன் கவர்மெண்ட், அதை மறந்து விடாதே. மாநில அரசுகள் எல்லோரும் சேர்ந்து டெல்லியில் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்குகிறோம். அது ஒரு குவாசி பெடரல் கவர்மெண்ட், ஒரு அரை கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசு. இதை அரசமைப்பு சட்டத்தின்படி சுட்டிக்காட்டியவர். ராஜமன்னார் குழுவை நியமித்து அந்த அறிக்கையை அனுப்பியவர் டெல்லியில் இருப்பவர்களுக்கு. அதுக்கு பிறகுதான் பஞ்சாபில் தீர்மானம் போட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வெவ்வேறு மாநிலங்களில் மாநில சுயாட்சி பற்றி பேச துணிந்தார்கள். அவருடைய வாரிசு, குடும்ப வாரிசு அல்ல, கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருத்தியல் வாரிசு. அதனால்தான் 10,000 கோடி தந்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற துணிச்சல் அவருக்கு வருகிறது. இது எங்கிருந்து வந்தது? அவருடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் பிள்ளை என்பதை விட அவருடைய கருத்தியல் வாரிசு. அவர் என்ன ஐடியாலஜி பேசினாரோ அந்த ஐடியாலஜி அவர் உள்வாங்கி இருக்கிறார். அதனாலதான் இங்க சொன்னார் அண்ணன், எப்படிலாம் அந்த தேசிய கல்விக் கொள்கை சல்லடை போட்டு சலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளை படிக்க விடாமல் தடுப்பதற்கு உத்திகளை கையாண்டு வருகிறார்கள். 5ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு. அது அண்ணன் சொல்ல மறந்துட்டார். 12ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு. எத்தனை பொதுத் தேர்வு நடத்துவ? எதுக்காக இவ்வளவு பெரிய ஃபில்ட்ரேஷன்ஸ், வடிகட்டும் முறை? எல்லாரையும் பாஸ்போர்டு 12ஆம் வகுப்புல எக்ஸாம் வை, பப்ளிக் எக்ஸாம் வை. 1ஆவதுலேருந்து 11ஆம் வகுப்பு வரலும் பாஸ்போர்டு, ஆல் பாஸ்போர்டு. அவன் படிக்கட்டும், படிக்கிற வரையிலும் படிக்கட்டும், தெரிஞ்சுக்கிற வரையிலும் தெரிஞ்சுக்கிட்டோம். 12ஆவதுல நீ ஃபில்டர் பண்ண. ஏன்னா அதுக்கு பிறகு போகிறது யூனிவர்சிட்டி எஜுகேஷன், அது கம்ப்ளீட்டாக சிலபஸ் மாறும். அப்போ 12ஆவதுல ஃபில்டர் ஆனால் ஆகட்டும். நீ எதுக்கு கீழே இருந்தே ஃபில்டர் பண்ற? 5ஆவதுல இருந்தே பிள்ளைகளை நீ வீட்டுக்கு அனுப்புன்னு ஏன் விரும்புற? டிராப்பிங் அவுட், பிள்ளைங்களை டிராப் அவுட் பண்றது, இடைநிறுத்தம் செய்வது, அது அவனுக்கு ஒரு தேவையா பார்க்கறான். எல்லாத்தையும் நீ பாஸ்போர்ட் அனுப்பிச்சிட்டா அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே பிக்கப் ஆகி வந்துடுவான். அவனுக்கு கீழே போய் கக்கூஸ் கழுவுனுங்கிற எண்ணம் வராது, தெருவை கூட்டணுங்கிற எண்ணம் வராது, ஆடு மேய்க்கணுங்கிற எண்ணம் வராது, சாணி வாரணுங்கிற எண்ணம் வராது. எப்படியாவது வாழ்க்கையில் படித்து மேலே வரணும், நல்லா இருக்கணும், தலை நிமிர்ந்து வாழணும், கோட் சூட்டு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு உருவாகும். 10,000 பேருக்கு மேலே கோட் சூட்டு போட்டு நடக்க வச்சு திருச்சி வீதியில் நடங்க. என்ன எம்பி தான் கோட் சூட்டு போடணுமா? தம்பியும் கோட் சூட் போடட்டும். தொழிலதிபர்கள் தான் கோட் சூட் போடணுமா? கட்டிட வேலை செய்யறவனு கோட் சூட் போடட்டும். ஆடு மாடு மேய்க்கிறவன் கோட் சூட் போடட்டும். அம்பேத்கர் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண, அம்பேத்கர் கோட் சூட் போட்டு வந்தாலும் அந்த மாதிரி நீ போடு. பெண்கள் நிறைய பேர் கோட் சூட் போட்டு வந்தாங்க திருச்சியில் நடந்த பேரணியில். சிலருக்கு அது பார்க்கறதுக்கு எள்ளி நகையாட தோன்றும். ஏன் அவங்களெல்லாம் இவருக்கு கோட் சூட், இப்போ நிறைய பேர் இனிமேல் நம்ம கோட் சூட்டே போட வேண்டாம், எல்லாம் சிறுத்தைகள் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கோட் சூட்டு போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஹெசிடேஷன் வரட்டும். அப்படி அல்ல, உளவியல் ரீதியான ஒரு எழுச்சி, உணர்வு எழுச்சி, ஒரு கம்பீரத்தை தருவதற்கான எழுச்சி. இப்ப கல்வி என்பது அவனுக்கான தலை நிமிர்வை தரும். எதுக்கு அவனை நீ 5ஆவதுல ஃபெயில் ஆக்குற, ஃபில்டர் பண்ற? 8ஆவதுல நீ பப்ளிக் எக்ஸாம் வைக்கிற, அங்கேயே ஒரு ஃபில்ட்ரேஷன். 10ஆம் வகுப்பு ஸ்கூல் லீவிங், சரி 10ஆம் வகுப்புல கூட பாதி பரீட்சை, 10, 12 2 பப்ளிக் எக்ஸாம். அது ஒரு ரீசனபிள், அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்ன? வடிகட்டு முறை எதற்காக? யாரை வெளியேற்றுவதற்காக? அப்படிதான் எக்ஸாம் இருந்தா நான் 8ஆவது தாண்டி வந்திருக்க முடியாது. நான் 8ஆவது தாண்டி வெளியே வந்திருக்க முடியாது.
அங்கே என்னை ஃபில்டர் பண்ணாததுனால இன்னைக்கு நான் ஒரு PhD டாக்டரேட் ஆகியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அங்கே ஃபில்டர் பண்ணியிருந்தா நானும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி யாருக்கும் மாடு மேய்க்க போயிருப்பேன், சாணி வர போயிருப்பேன். இப்போ எங்கள் ஸ்கூலில் 8வது வரையிலும் எங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே சொல்லி தரல. நான் ஃப்ராங்காக பேசுகிறேன், பல மேடைகளில் பேசுனதான் பேசுகிறேன். பப்ளிக் எக்ஸாம் 8வதுல எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்துட்டான், வாங்கி வச்சு நான் பாட்டு உட்காந்துருக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான், ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் ஒரு பையன், என்னோட ஒரு பொண்ணு. எங்கள் கூட வந்திருந்த எங்கள் கிளாஸ் வாத்தியார் வந்து சும்மா உட்காந்துருக்காருங்க, ஏதாவது ABCD அது எழுதி வை அப்படின்னாங்க. ABCD தெரியுமான்னு தெரியும், இப்போ அதை எழுதி சும்மா உட்காந்துருக்காத. ஒரு பக்கத்தில் ABCD எழுதி வச்சு அடுத்த பக்கத்தில் என்ன பண்ணுறது, அதுலேயும் ABCD எழுது. நிஜமாக இது நடந்தது. வெறும் ABCD தான் எழுதி வச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு ஃபில்டர் பண்ணியிருந்தானா என் நிலை என்ன ஆகும்? அதுக்கு பிறகு வேறு மாதிரி பண்ணாங்க, என்னை பாஸ் போட்டாங்க பப்ளிக் எக்ஸாமில். 8வது நான் பாஸ் பண்ணதுனால 9, 10, 11 பிக்கப் ஆக முடிஞ்சுது. 8ல் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, 9ல் சொல்லிக் கொடுத்தாங்க. 8வதுல என்னால் பிக்கப் பண்ண முடியல, 9வதுல பிக்கப் பண்ணேன். 11வதுல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் PUC போகிறேன். சென்னை வரலும் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போல்லாம் SSLC பாஸ் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒரு சவால். அது அப்போ SSLC பாஸ் பண்ணிட்டே அவன் SSLC பாஸ் பண்ணிட்டாயா, அதை ஒரு பிரமிப்பாக பேசுவாங்க. அது இப்போலாம் எல்லாரும் சென்டம் நடிக்கிறாங்க. இப்போது 12th 600க்கு 594ன்றாங்க. 4 சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கிறாங்க, 100க்கு 100. எவ்வளவு நம்ம அழகாக எழுதினாலும் 10க்கு 6 மார்க் மேலே போட மாட்டாங்க. 6, 7 தான் அதிகபட்சம் போடுவாங்க. 75 எடுத்தா டிஸ்டிங்ஷன், 60 எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதை பாராட்டுவாங்க. 70, 80க்கு மேலே யாராலுமே எடுக்க முடியாது. அப்படி இருந்தது. அவ்வளவு கடினமாக மார்க் ஏலுவேஷன் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் முறை இருந்து 11ஆம் வகுப்பில் நான் வந்து தோற்று போய் விடுவேன்னு தான் எங்கள் அப்பா எதிர்பார்த்துருந்தார். ஃபெயில் ஆயிடுவான், ஏன்னா நிறைய பேர் ஃபெயிலு. அதில் நான் எங்கள் செட்டில் ஒரு 4-5 பேர் தான் பாஸ், ஜஸ்ட் பாஸ். 35 மார்க் எடுத்தால் பாஸ். நான் பாஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நாங்கள் புஷ் பண்ணலைன்னா நான் PUC போயிருக்க முடியாது. PUCயில் நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணி வெளியே வந்தவுடனே BSc கெமிஸ்ட்ரி. அதுக்கு பிறகு எனக்கு நான் பிக்கப் ஆகிட்டேன். MA முடித்தேன், BL முடித்தேன், PhD முடிச்சிட்டேன். யோசிச்சு பாருங்க. இப்போ ட்ராப் அவுட் ஆயிருந்தா, 8வதுல ட்ராப் அவுட் ஆயிருந்தா என் நிலைமை என்ன? அல்லது 10வதுல நான் 8வதுலேயே ஒரு வேலை தள்ளி வந்து 10வதுல நான் ஃபெயில் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தா. இப்போ இவன் எத்தனை இடத்துல ஃபில்ட்ரேஷன் வைக்கிறான் பாருங்க. 5வது, 8வது, 10வது, 11வது, 12வது, 3வது. இதெல்லாம் எந்த உலகத்தில் அடுக்கும்? இது என்னன்னா, விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளை முடிந்த வரையில் இடைநிற்றல் செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி. இது ஒரு சூடு. அவர்களின் குடும்ப தொழிலை, குலத்தொழிலை போய் பார்க்க வேண்டும். மரம் வெற்றவனுடைய பிள்ளை மரம் வெட்டட்டும், ஆசாரியுடைய பிள்ளை ஆசாரி வேலைக்கு போகட்டும், துணி எடுக்கிறவன் பிள்ளை துணிகளுக்கு போகட்டும், முடி வெட்டுறவன் பிள்ளை முடி வெட்ட போகட்டும், கக்கூஸ் கழுவுகிற பிள்ளை கக்கூஸ் கழுவ போகட்டும். எல்லாரும் படிச்சு நீதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி இதுக்கு இடம் கொடுக்க முடியும்? ஆடிட்டர் ஆகணும்னா நீயும் ஆடிட்டர், நானும் ஆடிட்டரா? நீயும் நீதிபதி, நானும் நீதிபதியா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த புத்திக்கு பெயர் தான் சனாதன புத்தி. இதை புரிந்து கொள்வதற்கு பெரியார் கண்ணாடி தேவைப்படுகிறது. கலைஞரின் பாசறையில் பயிற்சி தேவைப்படுகிறது. அதனால்தான் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாது. நீ இந்த சர்வ சமக்ரா சிக்ஷாவா, சமக்ரா சிக்ஷா அபியான் SSA, அதுக்குரிய நிதியை நீ நிறுத்தினா கூட நான் நடத்துவேன். உங்ககிட்ட நிதி வாங்காமலே நான் எல்லா பிள்ளைகளுக்கும் மாதம் பணம் கொடுக்குறேன். பெண் குழந்தைகளுக்கு பணம் கொடுக்குறேன். மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன். 14,000 கோடி அதுக்கு நான் ஒதுக்குறேன். இந்த கெத்து, இதுதான் கெத்து. இந்த கெத்து ஒரு முதலமைச்சருக்கான
கெத்து. கலைஞரின் கருத்தியல் வாரிசு என்பதனால் உருவான கெத்து. மாநில அரசுகளுக்கான உரிமைகளில் தலையிடாதே என்று எச்சரிக்கிற துணிச்சல், தீர்மானம் நிறைவேற்றுகிற துணிச்சல். நீ ஆளுநராக இருக்கலாம். ஒரு காலத்தில் ஆளுநரை கண்டு நாங்கள் நடுங்கினது உண்டு. எழுச்சி வெளியே போறத வெளியே போ. எழுதி கொடுக்கிற உரையில நீ விட்டுட்டு படிப்ப. அந்த இடத்துல அம்பேத்கர் இருந்தால் படிக்க மாட்டேன், பெரியார் இருந்தால் படிக்க மாட்டேன், தமிழ் இருந்தால் படிக்க மாட்டேன், சமூக நீதி இருந்தால் படிக்க மாட்டேன், பெண் உரிமை இருந்தால் படிக்க மாட்டேன்னா நான் இந்த மண்ணை அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கிறேன். இங்க இந்த சொற்களை உன்னால் உச்சரிக்க முடியாது என்றால் எழுந்து வெளியே போ. ஆளுநரை எதிர்க்கிற துணிச்சல். அண்ணா கேட்டார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையான்னு. அப்படிதானே? அண்ணா சொன்னதை இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பின்பற்றுகிறார் என்றால் இதுதான் ஒரு பயிற்சி பாசறை, ஒரு பாசறை என்பது ஒரு கருத்தியல் பாசறை. அதனால்தான் அவர் கருத்தியல் வாரிசு என்கிறோம். அருமை தோழர்களே, இந்த பின்னணிகளில் இருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. பாருங்க, கூட்டணிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. கலைஞர் வச்ச பேர் பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஒரு கருத்தியல் பார்வையோடு கூடிய ஒரு பெயர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணி அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்கிற கூட்டணி. அந்த மதசார்பின்மைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த உணர்வு உள்ளவங்களாம் என் கூட வாங்க. அதான் அந்த கூட்டணிக்கு பெயரே. அந்த கூட்டணிக்கு பெயரே அதுதான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே சட்டமன்ற தேர்தலில் போட்டி. பிஜேபியை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கிறான். நாடாளுமன்ற தேர்தல்னா சரி, மோடியை எதிர்க்கலாம், பிஜேபி எதிர்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் ஏன்? சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கொள்கை ஒன்றுதான், மதச்சார்பின்மையை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம். மத சார்பு அவங்க, மதச்சார்பற்ற நாங்க. கான்ஸ்டிடியூஷன் மத சார்பின்மையை பேசுகிறது. நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதன் அடிப்படையில் கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அந்த விழுமியங்கள் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திமுகவுக்கு, காங்கிரசுக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு, மதிமுகவுக்கு என்று இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் பாஜக தலைமையிலான மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்க பிஜேபி ஒன்றும் இல்லை, ஆனாலும் பிஜேபியை தூக்கி சுமக்கிற சக்திகள் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த புரிதலோடு தான் நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம்னா, பின்ன நாங்கள் குறைவா சீட்டு கேட்போம்னா சொல்லுவோம். நீ கேள்வி கேட்கிற, நான் கூடுதலாக கேட்பீங்கன்னா கூடுதலாக கேட்போம். இதனால கூட்டணி புரிஞ்சிருமா? சண்முகம் கூடுதலாக கேட்கிறாரு, திருமாவளவன் கூடுதலாக கேட்க போறாரு, பொசிஷன் உருவாயிருச்சு, கூட்டணி முறிஞ்சு போயிடும். கொள்கை தெளிவுள்ளவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளை விமர்சித்துக் கொண்டாலும் உறவு ஒருபோதும் புரியாது. அல்டிமேட் எய்ம் என்னன்னு தெரியும். கொள்கை புரிதல் இல்லாதவர்கள் சண்டை போட்டுக்கிட்டாதான் உடையும். அது ஈகோ பிரச்சனையா மாறிடும். உனக்கு ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஈகோ இஷ்யூவா மாறுகிறது. ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கொள்கை புரிதல் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேச முடியும். பிராங்கா யாரால பேச முடியாதுன்னா, ரொம்ப ஹைலி எமோஷனலா இருக்கிறவனால தான் பேச முடியாது. உணர்ச்சி வயப்படக்கூடியனால பிராங்கா பேச முடியாது, வெளிப்படையா பேச முடியாது. கொள்கை தெளிவில்லாதவனால வெளிப்படையா பேச முடியாது. கொள்கை தெளிவுள்ளவர்கள் கடுமையான முரண்பாடுகளை கூட, நுட்பமான முரண்பாடுகளை கூட வெளிப்படையாக பேச முடியும். அந்த சிக்கலை தீர்த்துக் கொள்ள முடியும். அதை கடந்து உறவை பேணி பாதுகாக்க முடியும்.
அந்த முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அணிதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அங்க போனா வாரலாமா, இங்க போனா அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை. நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியின் வலிமையில் ஒவ்வொரு கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை போல அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் திருமாவளவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, முத்தரசன் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அங்கே சண்டை போட்டுவோம், அது வேற விஷயம். போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, சண்டை போடுவோம். எங்கள் கொடிக்கம்பத்தை உடைக்கிறான், சண்டை போடுவோம். உங்களோட நாங்கள் கூட்டணி இருக்கிறோம், நீங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் தோழமை கட்சி, எங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம். அதனால கூட்டணி முடிச்சுக்குவோமா? எங்களுக்கு 6 போதாது, 10 பேரும் 15 பேரும் கேட்போம். நெகோசியேஷன்ல நாங்கள் முடிவு பண்ணுவோம், கூட குறைய இருக்கும். இதற்காக நாங்கள் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வோமா? ஒரு பொது நோக்கு இருக்கிறது, ஒரு பொது இலக்கு இருக்கிறது, ஒரு பொது பார்வை இருக்கிறது, அது பற்றி புரிதல் இருக்கிறது. எனவே கொள்கை முதிர்ச்சியுள்ளவர்கள் கூடியிருக்கிற, குவிந்திருக்கிற, குவிமையமாகி இருக்கிற ஒரு புள்ளிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும், தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக போராடும், தமிழர்களின் மானத்தை பாதுகாப்பதற்காக போராடும், மாநிலத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலையும் சந்திக்க போகிறோம். வெற்றி நமதே, வெற்றி நமதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.